உலகெங்கும் உள்ள இறைவாணர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் என்னுடைய நட்சத்திரத்திற்கு எனக்கு யூனிக்கா என்னென்ன பாரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கும். சில பேர் ஆமா 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 கரெக்டுன்னு போட்டு இருக்கீங்க. அந்த உத்வேகமே எங்களை இன்னும் கொஞ்சம் அழகாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்குள் ஈர்த்து கொண்டு போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு மனிதருக்கும் நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்க போகிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிதுன வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ராகுவின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2025 வருடம் என்ன வளம் நிகழப் போகிறது, கிரகங்கள் என்ன இயக்க போகுது, மிதுனத்துக்கு ஒண்ணு நடக்கும். ஓகே, ஸ்பெஷலா என்னுடைய நட்சத்திரத்துக்கு இதுல இருந்து இது என்ன நடக்கும், இந்த ஒரு மாசம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய சொல்றீங்க, இந்த உண்மை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினோட நீங்க இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகே, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நட்சத்திர நாதன் ராகு காலபுருஷனுடைய 11ஆம் இடத்தில் ரொம்ப அழகா அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது அப்படியே பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் வீடாகவும் வருகிறது. அந்த 9ஆம் வீட்டுக்கு ஆக சிறந்த குருவினுடைய பார்வை வேற பதிகிறது. சோ குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பயங்கரமான நல்ல விஷயங்களை செய்வதற்கு காத்திருக்கிறார். ராகுக்கு ஒரு 2 முகம் இருக்குங்க. ஒண்ணு பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொடுத்தல், ஒண்ணு பெயர் புகழை சம்பாதிக்க வைத்தல். இந்த ஒரு நாள் நைட்ல திடீர்னு வாழ்க்கை சேஞ்ச் ஆனவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு தான் அங்க இயங்கிட்டு இருந்திருப்பார். வாழ்க்கையை மாற்றக்கூடிய எல்லா விதமான காரணிகளையும் ராகு கேதுவால் மட்டும்தான் நிகழ்த்தப்படும் என்பதுதான் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. செவ்வாய் வந்துச்சு, சூரியன் வந்துச்சு, ராகு கேது விளிம்புலையும் இங்க இருக்கும்போது தான் வாழ்க்கையை புரட்டி போற மாதிரி சம்பவம் எல்லாம் வாழ்க்கையில மனுஷனுக்கு நடக்கும். அப்போ குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர நாதன் ஏற்கனவே ரொம்ப சுபரா மாறிட்டார். இப்ப நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ண தயாராக இருக்கிறார். இருக்கிற வீடு வேற. மத்த எல்லாரையும் விட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்சத்திரநாதனும் சுபத்துவம் அடைந்திருக்கிறார், ராசிநாதனும் தான் வீட்டில் அமர்ந்து ரொம்ப வலுவாக இருக்கிறார். இந்த 2 காரகத்துவத்தோடு இயங்கும் போது எதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கிடைச்சிருங்க. நிறைய பேருக்கு ஒரே வார்த்தையில், ஒற்றை வார்த்தையில் நான் பலன் சொல்ல வேண்டும் என்றால், வேலை வாய்ப்பு அதிகரிக்க போகிறது. மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது. இந்த வேலை மாறலாமா, அந்த வேலை மாறலாமா, அங்க போலாமா, இங்கே போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாம இருந்தவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு, வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குரு உட்கார்ந்து இருக்கும் போது மென்டலா சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுவார். எனக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கு அப்படின்னா அதோட வெளிச்சம் வேற மாதிரி இருக்கும். தலைக்கு மேலேயே குரு அப்படின்ற ஒரு கிரகம் இருந்தா பரவாயில்ல. புதனும் உட்காந்துருக்காரு, அங்கேயே சூரியனும் உட்காந்துருக்காருன்ற போது, அவர் வேற நம்மளோட 3ஆம் வீட்டு அதிபதியா இருக்காருன்ற போது, முயற்சிநாதனும் சூப்பரா இருக்கான், காசு கொடுக்கறவரும் சூப்பரா இருக்காரு, ராசிநாதனும் சூப்பரா இருக்கான்ற போது வேற என்ன வேணும்? நீங்க பண்ற எல்லா முயற்சியும் சக்சஸ் ஆக போகுது. சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் ஆகுங்க, ஓகே ஆயிடுங்க. நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகிறது. நிறைய பேர் யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்களோ, அவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. குட்டி குட்டி டிராவல் மூலமா உங்களுக்கான ஒரு கரெக்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்க மீடியாவை சார்ந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்களாகவும் சரி, நீங்க நிதி சார்ந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஹெச்ஆர் மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வெயிட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது. ஏன்னா சிவராஜயோகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு 3 கிரகமும் உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அதுவும் உங்களை இயக்குது அப்படின்ற போதெல்லாம் எனக்கு சொல்லவே முடியல. ஒரு 10 தேதிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடியும் நல்லா தான் இருக்காது, எந்த மாற்று கருத்துல. 10 தேதியில இருந்து 15 தேதி வரைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட். அப்படியே திரும்ப இறங்கி வந்தாலுமே என்ன பண்ணுவாருன்னா, 2ஆம் வீட்டை நோக்கி தான் சூரியன் போறாரு. அப்ப 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுல போறது அப்படின்றதே 15 நாளுக்கு அப்புறம் நீங்க பண்ண முயற்சியின் விளைவாக குடும்பத்திற்குள் ஒரு வருமானம் வருது. வருமானம் தான் 2ஆம் இடம், ஓகேவா? அப்ப 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய முயற்சிகள் மூலமாக வருமானம் வரப்போகிறது. அப்ப என்ன பண்ணுவீங்க, நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள போகிறீர்கள். மேற்கொள்ற முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. இருக்கிறதே ஒரு பெரிய கொடுப்பனை. என்னை பொறுத்த வரைக்கும் செய்யற வேலையை கரெக்டா எந்த இடத்துல பண்றோன்றதுதான் முக்கியம். நான் உழைக்க ரெடியா இருக்கேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன்,
நான் காலைல 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு கூட வர ரெடியா இருக்கேன். ஆனா எந்த இடத்துல என்னுடைய உழைப்பு விரயமாகிறது என்கிற ஒரு கான்செப்டை வச்சு மட்டும்தான் எனக்கு வரக்கூடிய லாபம் இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய உழைப்பு சரியான இடத்துல போட்டு, என்னுடைய முயற்சி சரியான இடத்துல போய், அதன் மூலமாக ஒரு லாபம், அதன் மூலமாக ஒரு தனவரவு என்னுடைய வீட்டிற்கு வருதல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம் தான். அந்த யோகம் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இல்லாம, நான் உழைச்சேன் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வர்றதே பெரிய விஷயம் தான். சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த உபயஜய ஸ்தானங்கள்ல வந்து குரு அமரும் போது நல்லவே மட்டுமே பண்ணுவார் என்கிற அமைப்பில் இந்த தடவை குரு உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் ரெடியா இருக்காரு. சோ அதனால அதை பத்தி பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய பார்வை செலுத்துற இடமே 5ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் அப்படியே வேற மாதிரி இயங்க போகுது. வெகுஜன தொடர்பு கிடைக்க போகுது. சொசைட்டில ஒரு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் கிடைக்க போகுது. பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. செலிபிரிட்டி ஆக போறீங்க. நிறைய பேருக்கு உங்களோட தன்னம்பிக்கை அதிக போகிறது. பேச்சில் ஒரு நிதானமும் தெளிவும் இருக்க போகிறது. ஏற்கனவே நீங்க செம்ம கால்குலேட்டிவ் தான். யார்கிட்ட என்ன எப்ப பேசணும்னு பார்த்துதான் பேசுவீங்க. இந்த தடவை குரு வேற வந்து உட்காந்துட்டு, புதன் வேற அங்க சூப்பரா வந்து உட்காந்துட்டு பார்த்து அளந்து பேச வைப்பார். ஸோ ஒரு வார்த்தை பேசினா கூட அதுல ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சணும். பேசி என்ன கரெக்டா பேசி காசு வாங்கணுமான்ற மாதிரி மைண்டெல்லாம் வந்து ஓட போகிறது. ஸோ அதனால கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் வரக்கூடிய காலகட்டம் தான். நிறைய பேருக்கு வேலை கைக்கப்படுது. நிறைய பேருக்கு வேலையில வந்து ப்ரமோஷன் கிடைக்க போயிருது. திருமணம் நடக்க போயிருது. 2ஆம் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கு. ஏன்னா புதன்னாலே கொஞ்சம் காதல் தான். இந்த ராகு புதன்லாம் சேரும்போது கொஞ்சம் மைக்ரோவா யோசிக்கிறது, இந்த ஹேக் பண்றது, அடுத்தவங்க மொபைல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு உட்காந்து தேடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அங்கதான் குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் வருது. ஏன்னா சூரியன் வேற உட்காந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுவாரு. அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. இந்த ராகுவோட நெகட்டிவ் தாட் வராம பாத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வே இப்போ. அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டியது அடுத்தவருடைய உடமையை தொடுவதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி வேற எதுவும் பெருசா கவலைப்பட வேணாம். உங்களோட வேலைக்கே நேரம் சரியா இருக்குன்னா ரொம்ப நல்லது சாமி. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அன்னெசரி அடுத்தவங்களுக்கு நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீர்களா, அது வாக்குவாதத்துல தான் போய் முடியும். சொன்ன மாதிரி செய்யலையே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதனால அடுத்தவர்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது, தேவையில்லாம வந்து வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு இனிய மாதமாகத்தான் உங்களுக்கு மலர காத்திருக்கிறது. ஸோ பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, கொஞ்சம் இந்த மூச்சு வர்றதுல பிரச்சனை, சளி தொந்தரவு வர்றது, இந்த ஆஸ்துமா மாதிரி வர்றது, தலை வலிக்கிறது. நான் சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் தலைவலியை கிரியேட் பண்ணி கொடுப்பார். ஸோ தலைவலி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். அப்புறம் போய் கண் செக் பண்ணிட்டு வர்றது, கண்ணாடி போடுற மாதிரியான ஒரு அமைப்பு வருது, கண்ணாடியை மாத்துறது. ஏன்னா சுக்கிரன் வேற அப்படி 24ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அங்க உட்காந்துருவாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கண் சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஓகே, நீங்க படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தா சூப்பரா படிப்பீங்க. நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய கூகுள் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய ஏஐ மூலமா நிறைய விஷயம் பண்ணுவீங்க. சாட் ஜிபிடி உங்களுக்கு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணும். அதன் மூலமா ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஸோ நோகாம நொங்கெடுப்பீங்க. கவலைப்பட வேணாம், அல்டிமேட்டா இருக்கு. நீங்க ஒரு 20 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களா இருந்தீர்களால் நிறைய காதலை நிக்க போகிறது, நிறைய வந்து கவிதைகள் மலரப் போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமான ஒரு நிலைமையை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள். ரொம்ப இனிமையா பேச போறீங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது, குழந்தை பிறப்பிற்கான யோகம் எல்லாம் ரொம்ப சரியாக இருக்கு. முறையா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா 2ஆம் குழந்தை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன அபாஷன்ல ஏதோ ஒரு விஷயம் குழந்தை அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு இண்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதை வாட் எவர் இட் இஸ், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதற்குள் நான் வரவில்லை, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான். ஸோ தேவையில்லாம அடுத்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், அடுத்தவர்களோட விஷயத்தில் தலையிட வேண்டாம். 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு. அவர் வந்து டிரான்சிட்டையுமே 3ஆம் வீட்டுல இருந்து தான் தொடங்கி இருக்காரு. ஸோ முயற்சிகள் பண்றது எல்லாம் காசு வரப்போகுது. அதுக்கப்புறமும் சூரியன் போயிட்டு 15 தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுல உட்காந்து பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ நீங்க எஃபெக்ட் போட்டீங்கன்னா பணம் வரும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம வரலன்னு எனக்கு கமெண்ட் போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்க முயற்சி கொண்டா உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடின்னு சொல்லி எல்லா பிளானட்டும் ஆமேன்னு சொல்லுது. யூஸ் பண்ணிக்கோங்க, சக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க 60 வயதை தாண்டிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் எண்ணங்கள் மேலோங்க போகிறது. நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கைடன்ஸ் கேட்க போறாங்க. ஒரு கன்சல்டன்ஸ் மாதிரி இடத்துல வந்து முடிஞ்ச இடத்துல திரும்ப உங்களை கூப்பிடுறது, உங்களை உட்கார வச்சு ஒரு மரியாதை பண்றது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. குரு அப்படின்னாலே வந்து சொல்லக்கூடிய தன்மை தாங்க. அது சூரியனோடு சேரும்போது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. இத்தனை நாள் மதிக்காதவங்களாம் வீட்டுல உங்களை மதிக்கிறது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. அதன் மூலமா மனதிற்கு இனிமையான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பட்சிகள் பார்க்கறதுக்கான நேரம்.
சும்மா பைக்லயோ இல்ல சும்மா கார்லயோ இல்ல எங்கேயோ போகும்போது இந்த கிளியோட சத்தத்தை கேட்டல், கிளி பார்த்தல், பறவை பார்க்கறது, பறவை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்க கண்ணில் படுறது, பறவை குறித்த ஏதோ ஒண்ணு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு நகர்வை கொடுக்கறது, ஒண்ணுமே இல்லையா சும்மா போகும்போது ஏதாவது இறகுகளாவது உங்க கையில் படுது அப்படிலாம் இருந்ததுன்னா சரியான லக் சைன் தான். பிரபஞ்சம் அந்த சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு அதை காட்டிக் கொண்டிருக்கிற அர்த்தம். ஸோ நிறைய பட்சிகள் பார்ப்பதற்கான நேரம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கடவுளை வழிபாடு செய்தால் இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஒரே ஒரு விஷயம் தாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சிவன் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுங்க. சிவன் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுக்க அந்த ராகு குருவுடைய சம்பந்தப்பட்டு நெகட்டிவா வரக்கூடிய விஷயங்கள்லாம் சரியா போயிடும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். மற்றபடி வேற ஒண்ணு வேணா, எல்லாமே சூப்பரா இருக்கு. சோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு சிந்தையை குளிர வைக்கக்கூடிய வழிபாடாக அமையும். பட்சிகள் பார்க்கக்கூடிய நேரமா இருக்கு. முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஆஷ் கலர் இல்ல பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய சக்சஸ் அது கண்டிப்பா இந்த தடவை கொண்டு வந்து கொடுக்கும். சூப்பரா இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த ஜூலை மாதம் 2025 வருட ராசி பலன்.